நம்மை பற்றி குறைகள் மற்றவர்கள் சொல்வதற்கு நாம எப்பவுமே ஒரு ஓப்பன் ஹார்ட் நமக்கு இருக்கணும். அவங்க குறை சொல்றாங்கன்னா கேட்கறதுக்கு நம்ம காது முதல்ல இருக்கணும். எப்படின்னா, அப்படியா என்கிட்ட குறை இருந்தா சொல்லுங்க. கிரிட்டிசிசமே வேண்டாம் நம்ம சொல்லக்கூடாது. கண்டிப்பா பீப்புள் ஹேவ் டு கிரிட்டிசைஸ் அஸ். நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்பி கிரிட்டிசைஸ் பண்றவங்க இல்ல, நம்ம என்ன செஞ்சாலும் கிரிட்டிசைஸ் பண்ற ஒரு கும்பல் இருக்கு. அதையும் நீங்க இனம் காணணும். எல்லாரையும் ஒரே மாதிரி கேட்டகரியில் நீங்க கொண்டு வரக்கூடாது. ஒரு சிலர் நம்ம மேல உள்ள அன்பினால நன்மையை விரும்பி, நம்முடைய பாதுகாப்பை விரும்பி, நம்ம நலன் விரும்பி அவங்க நம்மகிட்ட உள்ள குறைகளை எடுத்து காட்டுவாங்க. நமக்கு தெரியாத தவறுகளை எடுத்து காட்டுவாங்க. அவங்கள நம்ம எப்பவுமே நம்ம நண்பர்களாய் வைத்துக்கொள்ளணும், அருகில வைத்துக்கொள்ளணும். இது ஒரு கேட்டகரி. ஆனால் இன்னொரு கேட்டகரி, எதை செய்தாலும் குற்றம் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேறு தொழில் இல்லை. வெட்டி ஆபீசர், ஒரு வேலை கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே வேலை என்ன வேலை தான்? வேலை செஞ்சிட்டு இருக்கிறவனை குற்றம் சொல்றது. இதுதான் சில பேருடைய முழு நேர வேலை. உங்களை மனம் முறிய பண்ணி, வேலையை நிறுத்த பண்ணி, உங்களை அழிச்சு போடணுன்ற ஒரு மோசமான நோக்கத்தோடு வருகிற குறை சொல்லுகிற கூட்டத்தை ஹேண்டில் பண்றதுக்கு சரியான வழி என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணி செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதான் பெஸ்ட் ரெஸ்பான்ஸ். என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டுபிடித்த ஒரு பெரிய ரகசியம் அதுதான். குறை சொல்றவன் குறை சொல்லிட்டு தான் இருப்பான். அவனுக்கு நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காது, நம்ம வளர்றது பிடிக்காது. நாம செய்ய வேண்டிய வேலை என்ன? கர்த்தர் கொடுத்த வேலையை ஜெபத்தோடு தொடர்ந்து செய்ய வேண்டும்.